இப்போ ரீசெண்டாக நடந்த அகமதாபாத்தில் பார்த்தீங்கன்னா விமான ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அதை பேசி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொன்று நம்மளுடைய தமிழகத்தில் நடந்திருக்கு. அது என்ன, நம்மளுடைய ராமாபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை நடந்துச்சு. ஸோ ரயில்வே மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கான்கிரீட் மேலே இருந்து இடிஞ்சு வீழ்ந்ததால் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அங்கே அப்படி என்ன நடந்திருக்கு அது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்கிறேன். ஸோ இதுக்கு யார் பொறுப்பு, கட்டுமான பணிகள்லாம் ஏன் இன்னும் முடிக்காமல் இருக்காங்க, ஸோ இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்குள்ளே கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுறாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ராமாபுரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும், ஸோ இந்த ஒரு விபத்து நடந்ததால் இதுக்கு யார் பொறுப்பேற்றிருக்காங்கன்னா மெட்ரோ ரயில் நிலையம் அவங்களே பார்த்தீங்கன்னா இதுக்கு நிவாரண உதவி பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் இதை டீப்பாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வளர்ந்து வர டெக்னாலஜியில் இந்த ஒரு ரயில்வேவும் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ மெட்ரோ ரயில் திட்டப்பணி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பல இடங்களில் பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா இப்போ சீக்கிரமாக கம்ப்ளீட்டாக முடிக்கணும். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் இந்த மாதிரி எந்த ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனும் வரக்கூடாது, யாருக்கும் இன்ஜுரி ஆகக்கூடாது, மக்கள் யாரும் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு மெட்ரோ ரயில் திட்டத்தை பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே தலைகீழாக நடந்துக்கிட்டு ஒரு மெட்ரோ தளத்தை எவ்வளோ நாளாக அமைக்கிறாங்க, ஸோ எவ்வளோ தூரம் அமைக்க போகிறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா கலங்கரை விளக்கம் முதல் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி பைபாஸ் வரை பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோ நிலையம் பார்த்தீங்கன்னா அமைக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. இந்த மெட்ரோ பணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பணியாளர்கள் இப்போ நைட்டும் பகலும் பார்த்தீங்கன்னா உழைக்காமல் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேர்வையை சிந்திக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்கே பார்த்தா சீக்கிரமாக முடிக்கணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ விறுவிறுப்பாக பார்த்தா அவங்களுடைய வேலையை பார்த்தா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரெஸ்ட்டு விடாமல் பார்த்தீங்கன்னா பகல் நைட்டு இந்த மாதிரி 2 டைமும் பார்த்தா செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒர்க்கை சீக்கிரமாக முடிக்கணும் பண்ணுறாங்களே சரி, அதை பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ குவாலிட்டியாக பண்ணியிருந்தாக்கா அந்த கான்கிரீட் மேலே இருந்து ஏன் இடிஞ்சு விழ காரணமாக இருந்திருக்கும். ஸோ குவாலிட்டியாக பண்ணியிருந்தால் அது ரொம்ப நாளைக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமே. இப்போ தான் கட்டவே ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்குள்ளே இடிஞ்சு விழுந்து. இது எப்படி இடிஞ்சு விழுந்திருக்குன்னா 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா ராட்சச தூண்கள் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. ஸோ அதுக்கு இடைப்பட்ட அந்த ஒரு மேம்பால கான்கிரீட் தான் இடிஞ்சு கீழே விழுந்திருக்கு. ஸோ இதனால் என்னென்னா அங்கே இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிபட்டிருக்கு, உயிரே போயிருக்குன்னு தான் சொல்லணும். 2 தூண்களுக்கும் இடைப்பட்ட தளம் பார்த்தீங்கன்னா கீழே விழ சொல்ல பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஒருத்தவங்க ஸ்கூட்டியில் வந்திருக்காங்க. ஸ்கூட்டியில் 2 வீலர் பைக்கில் பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. வந்ததால் என்ன நடந்திருக்குன்னா கரெக்டாக மேலே விழுந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த சோர்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இவங்க மாட்டிக்கிறாங்க. இவங்களோட 2 வீலர் வண்டியும் மாட்டிக்கிச்சு ரொம்பவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிக்கி கொண்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா அந்த சிக்கி கொண்டது அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அங்கேயே டெட் ஆகிட்டு இருக்காங்க, அதாவது பார்த்தீங்கன்னா இறந்துட்டு இருக்காங்க அந்த ஒரு இடத்துலையே. இப்போ தான் ரீசெண்டாக இங்கே அகமதாபாத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விமானம் கிராஷ் ஆகி 241 பேர் பார்த்தா இறந்தாங்கன்னு கேள்விப்பட்டு கொஞ்சம் நேரம் கூட ஆகல. அதுக்குள்ளே பார்த்தா இந்த ஒரு ராமாபுரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தளம் இடிஞ்சு விழுந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பலியாகிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு என்ன நிவாரண உதவி கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த ஒரு மெட்ரோ நிலைய கட்டுமாட்ட பணி பண்ணுறவங்க ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் தான் நினைப்பாங்க. இந்த மாதிரி சம்பவம் நடந்த உடனே பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு சொல்லியிருக்காங்க. போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காங்க. ஸோ அங்கே என்ன நடந்திருக்கு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒன்று விடாமல் நோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா அந்த ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் யாருமே வரக்கூடாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிளான் போட்டு அங்கே யாருமே விடாமல் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க போலீஸ். இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்த உடனே போலீஸு கூட வந்துட்டாங்க. மீட்பு பணியை இவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ அங்கே இருந்த எல்லோரையும் பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு கான்கிரீட் கல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தூக்கி பக்கத்தில் போட்டு ஸோ அவங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது அது எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆகிட்டு இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய கல் பார்த்தீங்கன்னா கீழே சரிஞ்சு விழுந்திருக்கு. ஸோ இது சரியான ஸ்ட்ராங் இல்லாததுனாலே இல்லை எதனா ஒரு பிரச்சனை இருந்திருக்கா என்னன்னு தெரியல. 2 வீலரில் வந்து அவங்களுடைய பேர் தான் ரமேஷ். இவங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தா உயிரை விட்டுருக்காங்க. இதுக்கு இவங்க தமிழக அரசு மட்டும் இல்லை, இந்த கட்டுமாட்ட பணி துணையினர் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க இறந்ததுக்காக பார்த்தா நிவாரண உதவியாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் தரப்போதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இழப்பீடு இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் குவாலிட்டியாக கட்டுற மாதிரி இதுக்கு மேலே பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ நினச்சி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை ஷேர் பண்ணிவிட்டு சந்திர டெக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.